विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा. அடுத்த ஏழாவது அஷ்டபதி, மூணாவது அஷ்டபதி பார்த்துருக்கா, நாலாவது அஷ்டபதி பார்த்துருக்கா, அஞ்சாவது அஷ்டபதியும் பார்த்துருக்கா, ஆறாவது அஷ்டபதியிலையும் தாப்பப்பட்டிருக்கா. ஆனால் பகவான் வரல. இப்போ ஆறாவது அஷ்டபதி பூர்த்தி பண்ணினா பகவான் இவளை நினைக்க ஆரம்பிச்சுட்டான். தாத்பரியம் என்னன்னா, குரு கிருபையை அடையாத வரையில் பகவானுக்கு இவா கிட்ட ஸ்மரண வரவே வராதான். இவர் ரமய மயாசகான்னு தோழிட்ட பிரார்த்தனை பண்ணின உடனே கிருஷ்ணனுக்கு இவளுடைய ஸ்மரணம் வந்து கொடுத்து. குரு சொன்னப்புறம் தான் பகவானே நினைப்பறான் ஒரு ஜீவனை. கம்சாரி ரபி சம்சார வாசனாபத்த ஸ்ருங்கலாம் ராதாம் மாதாய ஹிருதயே தத்யாஜ பிரஜசுந்தரி. இப்ப ராதையை பத்தி இவர் சொல்லும்பொழுது சம்சார வாசனாபத்த ஸ்ருங்கலாம்ங்கிற ஒரு விலங்கு ராதைக்கு இருக்கு. என்ன விலங்கு அப்படின்னா, அநேக ஜென்மமா நம்ம கிட்டயே ஏறி இருக்கு, இந்த சூட்சம சரீரத்தில் ஏறி இருக்கு, வாசனா மயமா ஒன்று. இது மாதிரி வாசனையாகிற விலங்குனால கட்டுப்பட்ட ராதை, சம்சார வாசனையான விலங்குனால கட்டுப்பட்ட ராதையை கிருஷ்ணன் நினைச்சான்னு மேல சொல்றார். இது ஏன் இப்படி எல்லாம் சொல்றார், ராதையை இப்படி எல்லாம் சொல்லலாமோ? ராதையை பத்தி சொல்லும்பொழுது இங்க விஷபானு கோபனுக்கு புத்திரி மாதிரி ஆவிர்பாவமே தவிர ராதை நித்திய தம்பதிகள். வைகுண்டம் கோலோகத்திலேருந்து வந்தவா ராதையும் கிருஷ்ணனும். இங்க புதுசா பிருந்தாவனத்தில் வந்து கல்யாணம் பண்ணிட்டவா இல்ல, அவ நித்திய தம்பதிகள். ருக்மணி துவாரவத்யாந்து ராதா பிருந்தாவனே வனே. தாயார் மகாலட்சுமிக்கு ரெண்டு ரூபம், ரெண்டுமே தாயார் தான். மகாலட்சுமியோட ரெண்டு ரூபம். ஒரு ரூபம் என்னன்னா, அந்த ஒரு ரூபம் தான் ருக்மிணி துவாரவத்யாந்து, துவாரகையில ருக்மிணி தேவி. அதே தாயார் தான், மகாலட்சுமி தான். ராதா பிருந்தாவனே வனே, பிருந்தாவனத்துல ராதை. வைகுண்டத்திலேயே ஒரு இடம் ஸ்வேதத்வீபம். இன்னைக்கு கோபி சந்தனம் இட்டுக்கிறாள்னு பாகவத ஆடலாம், பக்த ஆடலாம். அந்த கோபி என்னன்னா, இங்க இப்போதைக்கு நாம் எடுத்துட்டு இருக்கோம். துவாரகையிலேருந்து கோபித்தாள்லேருந்து அங்கே தான் கிடைக்கிறது. வேர்ல்டு முழுக்க கோபி உலகத்துக்கு முழுக்க அங்கேருந்து தான் போகிறது, துவாரகையிலேருந்து தான் போகிறது. அந்த பூமி முழுக்க கோபி சந்தனம் அங்கே இதுதான் உலகத்துக்கு முழுக்க ஏற்றி அனுப்பிச்சுட்டு இருக்க. இங்க நமக்கு கிடைக்கிறது தற்காலிகமான கோபி சந்தனம். இந்த கோபியினுடைய உற்பத்தி எங்கன்னா வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம், வைகுண்டத்தில் ஸ்வேதத்வீபம். அந்த ஸ்வேதத்வீபத்தினுடைய மண்ணு தான் கோபி சந்தனம், ஸ்வேதத்வீப சமுத்பூதம். அது இப்ப நமக்கு துவாரகையில கிடைக்கிறது. அதனால இப்ப நம்ம துவாரகையிலையோ பிருந்தாவனத்திலேயோ நாம பார்க்கிற எல்லாமே வைகுண்டத்திலேருந்து வந்தது தான், ஸ்பெஷலா வந்தது. திவ்ய தம்பதிகளான அந்த ராதாகிருஷ்ணன், இன்னும் சொல்ல போனால் கிருஷ்ணனை விட ராதை தான் கருணையிலேயோ பிரபாவத்திலேயோ கூட. தீரோபி ராதா நயனாவபத்தகாங்கிறார் கருணாமிர்தாச்சாரியார். கிருஷ்ணன் எப்பேற்பட்ட தீரன்னா எல்லாருக்கும் தெரியும். எப்பேற்பட்ட தீரன், பராக்கிரமசாலி, தைரியசாலி. அத்தனை பேரும் நடுங்கின பொழுது புஜதண்ட யுகம் விலோக்கிய, பயப்படாதீங்கன்னு சொல்லி ரெண்டு கையாலையும் அபயம் கொடுத்து கோவர்தனத்தை தூக்கினவர். அப்பேற்பட்ட தைரியசாலி தான். தீரோபி ராதா நயனாவ பத்தா. ஒரு தடவை ராதா இப்படி கண்ணால பார்த்து ஒரு சொடுக்கினா சுருண்டு கீழே விழுந்துருவான்.
இல்லை, அப்படி அடக்கமா ராதேட்ட கிருஷ்ணன். அதனாலதான் கிருஷ்ணா ராதேன்னு யாரும் சொல்றதே இல்லை, ராதாகிருஷ்ணன் தான் சொல்ற. அவ தான் முன்னாடி நிற்கிறா. அவ்வளவு பிரேமையா ராதா. இவனுக்கு உண்டியில், அவளுக்கும் அப்படிதானே. இவா ரெண்டு பேருக்கு எவ்வளவு பிரேமைன்னு கருணாமிரதத்தில் ஒரு ஹாஸ்யமா ஒரு ஸ்லோகம் இருக்கு, ரொம்ப சிரிப்பா. இந்த தினம் என்ன பண்ணுவலாம், ராத ஆத்து உள்ள தயிர் கிடையாம கொல்லை பக்கத்தில் வந்து ஒரு தாவாரம் மாதிரி ஒன்று இருக்கு, அங்கே மாடெல்லாம் அவுத்து விட்டுருக்கு. இங்கே வந்து தயிர் கடையவலாம். ஏன்னா அந்த நேரமாக பார்த்து கிருஷ்ணன் வருவான். கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக தயிர் கடையிற வியாஜத்தில் இங்கே வந்து உட்காந்துருவாங்க. கிருஷ்ணனும் கரெக்டாக அந்த டயத்துக்கு வந்துடுவார் கொல்லை பக்கத்துக்கு. அவர் என்ன பண்ணுவார்னா, இவளை பார்க்க தான் வர்றார், இவளை பார்க்க வரேன்னு காமிச்சிக்க முடியாதுன்னு அதனால முண்டாசை கட்டின்னு பாத்திரத்துன்னு ஒரு கயிறை தோளில் போட்டுண்டு மாடு கறக்க வரா மாதிரி அவர் வருவான். மாடு கறக்க வரா மாதிரி அவன் வருவான், தயிர் கடையிற மாதிரி இவ வருவா. ரெண்டு பேரும் இவ தாவாரத்தில் உட்காந்துன்னு தயிர் கடைவா, அவன் அதுக்கு கீழே மண் தரையில் ஒரு மரத்தில் மாட்டை கட்டிட்டு மாடை கறப்பனான். எப்படி இருக்கும்னா, அவ இவனையே பார்த்துட்டு இருப்பா, இவ அவனையே பார்த்துட்டு இருப்பா. இப்படியே பார்த்துட்டு இருந்ததுல ஒரு மிஸ்டேக் வந்து எடுத்துன்னாரு கருணாமிரதாச்சாரியா. என்ன மிஸ்டேக்குன்னா, இதே கிருஷ்ணஸ்மரணத்திலேயே பாத்திரத்தை எடுத்து வச்சா, மத்த எடுத்து வச்சா, வெண்ணெய் எடுத்து வைக்கிறதுக்கு பாத்திரத்தை எடுத்து வச்சா, அவள் உட்காரத்துக்கு ஒரு பலகாயை போட்டுண்டா, கடைய ஆரம்பிச்சாலாம் உள்ள தயிர் ஏடு போட மறந்துட்டு வெறும் குண்டான கடைஞ்சுட்டு இருக்கா. ததிரிக்த பாத்திரே. ஏன்னா கிருஷ்ணனை பார்த்துட்டே வெறும் குடத்தை கடைஞ்சுட்டே இருக்காளாம். அவர் செய்தி என்னாச்சுன்னா, இந்த ராதையை பார்த்துட்டே முரட்டு காலமாடா உன்னை கட்டிட்டு கறக்க உட்காண்டாளாம். தேவோபி தோகநதியா விஷபம் நிருந்தன்னார். அப்படி இவா ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறதுல அவ்வளவு ஆசை, அவ்வளவு பிரேமை. ரெண்டும் துல்லியம். துல்லியம்னா இது பிரேமையில் உள்ள விஷயம். இதை பிராகிருத விஷயமா இங்கே ஜெயதேவர் இந்த சரணத்தில் சொல்றார். சம்சார வாசனாபத்த சிருங்கலாம்னு சொன்ன தாத்பரியம் பக்தி விஷயமா அந்த படிக்கட்டை ஒவ்வொரு ஸ்டேஜா சொல்லணுமோனோ அதுக்காக சொல்ல, நம்மெல்லாம் மனசுல வச்சுண்டு சொல்ற வர்ணனை இது. சம்சார வாசனாபத்த சிருங்கலாம் ராதாம். அந்த ராதைய ஹிருதயே ஆதாய, இந்த ராதையே மனசுல நினைச்சு தத்யாஜ பிரஜ சுந்தரி. பாக்கி கோபிகைகள் எல்லாம் தியாகம் பண்ணிவிட்டானா, எல்லாரையும் விட்டுவிட்டான். அவளை திரும்பிய பார்க்கல. இவ்வளவு நேரம் அங்கனா மங்கனா மந்தரே மாதவகாலாம் டான்ஸ் தான் எல்லாம். உண்மையான பிரேமை எங்கேன்னா ராதேட்டு தான் பிரேமை. இவா இத்தனை பேர்ட்டையும் என்னத்தினால கிருஷ்ணனுக்கே ஒரு கிருப பிரேமைன்னா, இவா எல்லாரும் ராதையால தயார் பண்ணப்பட்டவாளா. இத்தனை கோபிகைகளுக்கும் கிருஷ்ண பிரேமையினுடைய ரகசியத்தையும் பக்தியையும் சொல்லி கொடுத்தவளே ராதேங்கிறது எங்க தெரியுதுன்னா ஜெகநாத மகாத்மியத்தில் தான் தெரியும். மகாத்மியத்தில் தான் அன்னைக்கு ஆரம்பத்திலே சொன்னேனே, அந்த பாகவதர் கோபிகைகள்கிட்டெல்லாம் வந்து பரம பாகவதாளுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லும் பொழுது அந்த கோபிகைகள்லாம் என்ன சொன்னா, நாங்க பாகவதாள் இல்லை, எங்களுக்கு இந்த பக்தி ரசத்தை சொல்லி கொடுத்தவளே ராததான்னு சொன்னார். ராததான் சொல்லி கொடுத்தான்னு சொல்றதுனால இத்தனை கோபிகைகள்கிட்டையும் கிருஷ்ணனுக்கு பிரேம உண்டுன்னா என்னன்னா ராதையினால தான் பிரேமை. எல்லாருமே ராதைக்கு சமம்னாலும் பிரேமையில கிருஷ்ணனுக்கு அவ்வளவு பிரேம ராதைட்ட. பாக்கி பேரெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு தத்யாஜ பிரஜசுந்தரி இத்தஸ்ததஸ்தாம் அனுசர்த்திய ராதிகாம். பிருந்தாவன காட்டுல இங்கே அலைஞ்சுட்டே இருக்காங்க. மனசு அப்படியே பானம் குத்தி கிழிச்சு ரத்தம் வரா மாதிரி ராதா விரகத்துல துடிக்கிறார். அனங்க பாணவ்ரண கிண்ண மானசா கிருத அனுதாபகா. இப்படி பண்ணிட்டோமே, ராதையை சிரமப்படுத்திட்டுமே, ராதையை துக்கப்படுத்திட்டோமே, அவளை கஷ்டப்படுத்திட்டமேன்னு ரொம்ப ஃபீல் பண்றார். கிருதானுதாபகா, வருத்தப்பட்டு ச கழிந்த நந்தினி தட்டாந்த குஞ்சே
அந்த யமுனா தீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிகுஞ்சத்திலையும் உள்ள பூந்து ராதையை தேடிண்டே இருந்து ராதை கிடைக்கலன்னு உடனே ரொம்ப வருத்தப்பட்டு உட்கார்ந்துண்டு ஃபீல் பண்றார், தன்னைத்தானே தனக்கு ஃபீல் பண்ணிக்கிறார். மாமியம் சலிதா விலோக்ய ப்ருதம் வது நிதயேன சபராததயா மயா பின வரிதா அதிபயேன ஹரி ஹரி ஹதாதரதயா. நான் ரொம்ப ராதையை இன்சல்ட் பண்ணிட்டேன்னு வருத்தப்படுறார். ஹத ஆதரத்தையா, நான் ரொம்ப அவளை பரிபவப்படுத்திவிட்டேனே, இன்சல்ட் பண்ணிவிட்டேனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றார். ராதையை நினைச்சு கிருஷ்ணன் உருகிறார். ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ஷ்யாம ராதே ராதே ஷ்யாம 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 ராதே 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 நவநீத சோராய நந்தாதி கோப கோரட்டிலே கோபிகா வல்லபாயா நாரத முனீந்திரனுத நாமதே யாயதே நாராயணானந்த தீர்த்த குரவே தேவங்களும் நித்ய சுபமங்களம். बोल वृंदावन विहारी लाल की जय. प्रेम कृपा निधि माधवं पांडव सारथि वेशं भजता अर्जुन सारथि वेशं. प्रेम कृपा निधि माधवं पांडव सारथि वेशं अर्जुन सारथि वेशं. प्रेम कृपा निधि माधवं अर्जुन सारथि वेशं भजता अर्जुन सारथि वेशं. सादर बीकिदम अमरैराजो सादर बीकिदम अमरैराजो करतल तोत्र विभूषं. करतल तोत्र विभूषो प्रेम कृपा निधि माधवं पांडव सारथि वेशं भजता अर्जुन सारथि. कमलाकुच कलशोपरि चिह्नं कमलाकुच कलशोपरि चिह्नो करजकुलैः रजयन्तं सरजकुलैः रचयन्तं तैर्विजयाश्वान् नियमित कण्डून् विजयाश्वान् नियमित कण्डून् प्रेम्णा
प्रेम्नायुधि कलयन्तम् प्रेम्नायुधि कलयन्तम् प्रेम कृपा निधि माधवं पांडव सारथि वेषं भजता अर्जुन सारथि यत्कर पल्लव परिकलितानि यत्कर पल्लव परिकलितानि शंख गदाब्ज चक्राणि शंख गदाब्ज चक्राणि तैर्विजयाश्वानि नियमित कंडून् तैर्विजयाश्वानि नियमित तत्कर संपुट संभृत पयसा संभृत पयसा सिंचति तुरगांगानि गंगानि प्रेम कृपा निधि माधवं पांडव सारथि वेषं भजता अर्जुन सारथि वेषं येन ससर्ज जगद्गुरु राधो येन ससर्ज जगद्गुरुराधो निगम कदम्बम् अशेषम् निगम कदम्बम् अशेषम् तेन मुखेन करोति हयं प्रति तेन मुखेन करोति हयं प्रति ओ हो इति घोषम् हो इति घोषम् प्रेम कृपा निधि माधवं पांडव सारथि वेषं भजता अर्जुन सारथि यत्पद पंकजम् अपि कमलायाः यत्पद पंकजम् अपि कमलाया मुनिमनसामपि दूरम् मुनिमनसामपि दूरम् तेन युधिष्ठिर दौत्यनिमित्तम् तेन युधिष्ठिर दौत्यनिमित्तम् कुरुते कुरुपुरचारम् कुरुते कुरुपुरचारम् प्रेम कृपा निधि माधवं पांडव सारथि वेषं भजता अर्जुन सारथि वेषम् त्यक्त्वा स्वधर्मम् आश्रित दयया त्यक्त्वा स्वधर्मम् आश्रितदयया स्वनिगममपगाय मत्प्रतिज्ञाम् ऋतमधिकर्तुम् अवप्लुतः अवप्लुतो रथस्थः धृत रथचरणः अभ्ययाति चलद्गुः हरिः हन्तुम् इभं गतोत्तरीयः गतोत्तरीयः त्यक्त्वा स्वधर्मम् आश्रित दयया त्यक्त्वा स्वधर्मम् आश्रितदयया भीष्म प्रतिज्ञा परिपालम् भीष्म प्रतिज्ञा परिपालम् तुरग
உரகரஜ சுரிதாலக லோலம் உரகரஜ சுரிதாலகலோலம் ஸ்ரமஜல பிந்து கபோலம் ஸ்ரமஜல பிந்து கபோலம் பிரேமர் நிதி மாதவம் பாண்டவ சாரதி வேணும் அர்ஜுன சாரதி दीनदया परम आर्त शरण्यो दीनदया परम आर्त शरण्यो दीनदया परम आर्त शरण्यो दीनदया परम आर्त शरण्यो भक्त जनावन लोलम भक्त जनावन भक्त जनावन लीलो भक्त जनावन लीलो भक्त जनावन लीलो भक्त जनावन लीलो कुंती सुत परिपालन लोलम कुंती सुत परिपालन लोलम भद्राचल गोपालम भद्राचल गोपालम प्रेम कृपा निधि माधव पांडव सारथि वेशम भजत अर्जुन सारथि वेशम विठल 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 पांडुरंगा विठल 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 पांडुरंगा